ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷங்கர் டிஎன்பிசி அகாடமி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி கிளாஸ் 4. இதுக்கு முன்னாடி 3 கிளாஸஸ் நடந்திருக்கு. அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நடத்துகிறோன்னா அந்த டாபிக் மறுநாள் இதோட கொஷின் அண்ட் ஆன்சர், இதோட முக்கியமான கொஷின் அண்ட் ஆன்சர் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் டெஸ்ட் மாரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாரி லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை படிச்சுட்டு அதை போய் அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் பாருங்கள், லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், உலகின் மிக நீளமான அரசியல் அமைப்பு. வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் தி வேர்ல்டு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். கொஷின் கேட்பாங்க, உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு எது? இந்திய அரசியல் அமைப்பு. ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணும்போது 1949 என்னென்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீஎம்பிள், அதாவது முகவுரை, 395 ஆர்டிகல்ஸ், 395 ஷரத்துக்கள், அடுத்து 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் போக சில மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ மாற்றம் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். ப்ரீஎம்பிள் அப்படியே தான் இருக்குது. ஒரு ப்ரீஎம்பிள் 465 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 12 ஷெட்யூல்ஸ், இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக வரப்போகிற கிளாஸஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்த ஃபியூச்சர் பாருங்கள். செகண்ட் ஃபியூச்சர், ஏ யுனிக்யூ பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இறுக்கம் நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். அதாவது பார்த்திங்கன்னா பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. இந்தியன் அரசியலமைப்பு நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மை கொண்டது. நெகிழும் நெகிழாத்தன்மை, பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. ஏன் பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், அதாவது பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணும்போது ஈஸியாக பண்ணுறதுலாம் ஃப்ளெக்சிபிள், கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ரிஜிட் சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் தி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள், எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஈஸி, அதான் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் சொல்கிறது. இதே ஜிஎஸ்டி கொண்டு வராங்கன்னு வச்சிங்களேன். ஜிஎஸ்டி கொண்டு வராங்கன்னா அது சட்ட திருத்தம் கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். அது ஸ்டேட்லாம் ரேட்டிஃபை பண்ணணும். அதனால் அது பார்ட்லி ரிஜிட். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் நெகிழாத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபியூச்சர், சாவர்ஜின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு. சாவர்ஜின் ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யாரும் தலையிடக்கூடாது. இந்தியா தன்னிச்சையான நாடு, யார் எந்த நாடும் இன்டர்ஃபர் ஆகக்கூடாது. யார் சொல்லியும் நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களோட இது நாங்களே பார்த்துக்கோன்றது தான் சாவர்ஜின் கண்ட்ரி. சோஷியலிஸ்ட், நெக்ஸ்ட் சோஷியலிஸ்ட் சமதர்மம்னு சொல்லுவாங்க. எது இதில் இந்தியா சோஷியலிசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், எவல்யூஷனரி அண்ட் நான் வயலண்ட், இதெல்லாம் இந்தியா சமதர்மமாக இருக்குது. அதாவது அகிம்சை, பரிமாணத்துவம், மக்களாட்சி வழியில் இருக்குது. நெக்ஸ்ட் செக்யூலர், மதச்சார்பின்மை. இந்தியா எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை. இந்தியாவுக்குன்னு தனி மதம் இல்லை, தனி மதத்தோடு சேர்ந்தது கிடையாது. இந்தியா தனி மதம் இல்லை, எல்லா மதமும் இந்தியாவில் இருக்குது. அதான் செக்யூலர் கண்ட்ரி. அடுத்து டெமோக்ராட்டிக்ன்றது மக்களாட்சி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதால டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அடுத்து ரிபப்ளிக். ரிபப்ளிக்னு ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிரசிடெண்ட் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும், அதனால் ரிபப்ளிக் கண்ட்ரி. நாட்டு ஹெரிடிட்ரி, அவர் அரசு வழியில் வரல, அதேமாதிரி மன்னராட்சி மொழியில் வழி வழியாக வரல, இது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதால இது ரிபப்ளிக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பாருங்கள், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற ஆட்சி முறை.
அதான் வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதாவது பிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் எம்பிஸ், இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது எங்கேருந்து எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்டேருந்து இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அடுத்த ஃபியூச்சர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை சொல்லுவாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுது. இதே அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப், 2 சிட்டிசன்ஷிப். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். நியூயார்க், வாஷிங்டன், இப்போ வாஷிங்டனில் இருக்கிற ஸ்டேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ஒரு சிட்டிசன்ஷிப். நியூயார்க் பார்த்திங்கன்னா நியூயார்க்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப். 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப். அங்கே வந்து டபுள் சிட்டிசன்ஷிப். நம்ம நாட்டில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். 6th ஃபியூச்சர் பாருங்கள், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்தோருக்கான வாக்குரிமை. வயது வந்தோருக்கான வாக்குரிமை இது வந்து ஆர்டிக்கல் 326. வாக்குரிமை கொடுக்கறது வந்து ஆர்டிக்கல் 326. இந்தியாவில் எப்போ 21 வயசுலேருந்து 18 வயசாக ஆக்கினாங்கன்னு கேட்பாங்க. எந்த சட்ட திருத்தம் ஓட்டு வயது கொடுக்கறதுக்கு 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988, 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா 1989. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1989 நடைமுறைக்கு வந்தது. அடுத்த ஃபியூச்சர் இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இந்த ஃபியூச்சர் ஏன் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் சிஸ்டத்தில் நம்ம அட்டானமஸ் பாடி. ஜுடிஷியல் வந்து யார் பேச்சும் கேட்காது, அதாவது வந்து லெஜிஸ்லேச்சர் பேச்சும் கேட்காது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேச்சும் கேட்காது. நாடாளுமன்ற தலையீடோ நிர்வாக தலையீடோ இருக்கக்கூடாது. ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் ஏ அட்டானமஸ் பாடி. அடுத்து 8th ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கிடைக்கலனா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். இந்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க பார்த்திங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்தோம். மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அடுத்து 9th ஃபியூச்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிகள். இந்த ஃபியூச்சர் ஏன் ஆட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு சிலது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நடைமுறைப்படுத்தலான்ட்டு ஒரு சில கொடுத்துருக்கிறது தான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எங்கேருந்து எடுத்தாங்க பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் 10th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இல்லை. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்து கொண்டு வந்தாங்க. எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. கொஷின் கேட்பாங்க, எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், அது ரஷ்யா. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்ட்லி ஃபெட்ரல் பார்ட்லி யூனிட்டரி ஃபியூச்சர், அதை வந்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. ஏன் அதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபியூச்சர், ஃபெட்ரல் ஃபியூச்சர். இதெல்லாம் ஃபெட்ரல் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரில் வந்து சட்ட திருத்தம் செய்கிறதுல வந்து மாநிலத்தை கூட ஒருங்கிணைந்து கேட்டு செய்கிறதால அது ஃபெட்ரல் ஃபியூச்சர். அதை வந்து பை கேமரலிசம், ஈரவை நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபெட்ரல் ஃபியூச்சராக சொல்லலாம். யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ், அதாவது வந்து ஒற்றையாட்சி. நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது வந்தால் மத்திய அரசு மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்டேட் கிரியேட் பண்ணுறது தன்னிச்சையானது ஒன்று. எமர்ஜென்சி கொண்டு வர்றது, ஸ்டேட் எமர்ஜென்சி, இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து இந்தியா மட்டும்தான் பவர், ஸ்டேட்டுக்கெலாம் வந்து பவர் இல்லை. இதை பற்றிலாம் பின்னாடி வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர நிலை பிரகடனம். அவசர நிலை பிரகடனம் 3 அவசர நிலை பிரகடனம் இருக்குது இந்தியாவில். ஆர்டிக்கல் 352, 356, 360. இன்டர்னல் எமர்ஜென்சி ஆர் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இது ஸ்டேட் எமர்ஜென்சி, இது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் 3 டயர் கவர்மெண்ட். 3 டயர் கவர்மெண்ட், சென்ட்ரல், ஸ்டேட், அப்புறம் லோக்கல். மத்திய மாநில
தல சுயாட்சி. இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறது 3 டயர் சிஸ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பில் ஒரு சில பார்ட்டில் வந்து எந்தெந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுத்தாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதாவது வந்து இந்திய அரசு சட்டம் 1935 முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் எடுத்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் 3/2 பகுதி வந்து இந்திய அரசியலமைப்பில் இதில் இருக்கிறது தான் வந்து இந்தியன் அரசியலமைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன், அது படித்தாலே போதும் எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட் ஃபெட்ரல் ஸ்கீம், அதாவது வந்து கூட்டாட்சி முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் அலுவலகம். ஆளுநரின் அலுவலகம். அடுத்து ஜுடிஷரி, நீதித்துறை. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொதுப்பணித்துறை. எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அவசர நிலை பிரகடனம். முக்கியமானது இந்த கொஷின்ஸ். நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து வெய்மர் ஜெர்மனின்னு போட்டிருப்பாங்க, ஆனால் ஜெர்மனி கிடையாது. பின்னாடி சொல்கிறேன், அது வரும். ஜெர்மனி கிடையாது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. முக்கியமானது. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ், நிர்வாக விவகாரங்கள். பிரிட்டிஷ் கண்ட்ரிலேருந்து என்னென்ன எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், நாடாளுமன்ற முறை. நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் லா, இதுவும் முக்கியம். ரூல் ஆஃப் லா நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. சட்டத்தின் ஆட்சி எங்கேருந்து எடுத்தான்னு கேட்டிருப்பாங்க, பிரிட்டிஷ். லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜர், சட்டமன்ற நடைமுறை சொல்லுவாங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இதுவும் கேட்டிருக்காங்க. கேபினெட் சிஸ்டம், அமைச்சரவை குழு. ப்ரீரெகரேட்டிவ் ரிட்ஸ், அதாவது வந்து நீதி பேராணைகள். ரிட்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க கேட்டாங்க, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ரிட்ஸ் எடுத்தது. நீதி பேராணைகள் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், நாடாளுமன்ற சலுகைகள். அடுத்து பை கேமரலிசம், ஈரவை சட்டமன்றம். பை கேமரலிசம் வந்து ஈரவை சட்டமன்றம், முக்கியமானது. பிரிட்டிஷ்கிட்டேருந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன். யூஎஸ் நாட்டிலேருந்து எது எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். முக்கியமானது அடிப்படை உரிமைகள். அடுத்து ப்ரீஎம்பல் என்ற கான்செப்ட். அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ, முக்கியமானது. அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருக்கோம் ஜுடிஷியல் ரிவ்யூ முக்கியமானது. அது வந்து நீதி புனராய்வு முக்கியமானது. எங்கேருந்து எடுத்தான்னு கேட்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். அடுத்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறது வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தாங்க. அடுத்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற ஜட்ஜஸை தகுதி நீக்கம் பண்ணுறது. வைஸ் பிரசிடெண்ட்டோட போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், வைஸ் பிரசிடெண்ட்டோட போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கெனடியன் கான்ஸ்டியூஷன். ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், வலிமையான மத்திய அரசாங்கத்தை கொண்ட கூட்டாட்சி. இந்த கான்செப்ட் வந்து கனடா கிட்டேருந்து எடுத்தாங்க. அடுத்து ஸ்டேட் கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட். ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸ்டேட் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னா கனடியன் கான்ஸ்டியூஷன், ஆளுநரை நியமித்தல். அடுத்து 5th ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அயர்லாண்டு கிட்டேருந்து நம்ம வந்து டிபிஎஸ்பி, அதை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லுவாங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுறோம் அந்த மெத்தட் வந்து ஐரிஷ் கிட்டேருந்து நம்ம எடுத்தோம். அடுத்து நாமினேஷன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் கிடையாது. ராஜ்யசபா மெம்பர்ஸில் நாமினேஷன் பண்ணுறவங்க நாம் எப்படி எடுத்தோம், அது வந்து அயர்லாண்டு கிட்டேருந்து அந்த இது கான்செப்ட் வந்து நம்ம எடுத்தோம். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் கிட்டேருந்து நம்ம என்னென்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், வியாபாரம், வணிகம் மற்றும் பரிமாற்றம். அடுத்து வந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்,
நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டம். அடுத்து வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனிக்கிட்ட இருந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி. அதாவது நெருக்கடி கால நிலையில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது தான் இந்த கான்செப்ட். இது கொண்டு வந்தது ஜெர்மனிக்கிட்ட இருந்து கொண்டு வந்தது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வேறு. எமர்ஜென்சியை வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் எந்த நாட்டிலேருந்து எடுத்தேன்னு கேட்டாங்கன்னா தான் ஜெர்மனின்னு சொல்லணும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஞாபகம் வச்சுங்க. கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இல்லைனா தான் நீங்கள் ஜெர்மனின்னு போடணும். இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லை, விடை தப்புன்னு, கொஷின்ஸ் தப்புன்னு சொன்னீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தா தான் மார்க் ரைட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு யுஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன், அதாவது ரஷ்யன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யுஎஸ்ஆர் கான்ஸ்டியூஷன் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம எடுத்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள். அடுத்து த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இன் தி ப்ரீஎம்பல். ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 வேர்டும் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எடுத்தோம். முகப்புரையில் இடம்பெற்றுள்ள பொருளாதார, சமூக, அரசியல் இலக்குகள். அடுத்து ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, இந்த 3 வேர்டும் நம்ம கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்ட திருத்த முறையை நம்ம எதுலேருந்து கொண்டு வந்தோம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து நம்ம எடுத்தோம். நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். நம்ம முன்ன பார்த்தோம் நாமினேஷன் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா அயர்லாண்ட். அதே எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன். ஜப்பான் கிட்டேருந்து நம்ம எடுத்தோம் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நம்ம நிறைய எடுத்திருப்போம், ஆனால் முக்கியமானது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இது படித்தாலே போதும். அதாவது நடைமுறை விதிமுறை சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா நடைமுறை விதிமுறை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதோட டெஸ்ட்டு இருக்கும், யூடியூப்லேயே கொடுத்துருப்பேன். அது கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், போய் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள், படிச்சுட்டு எழுதுங்க. தேங்க்யூ.